அது கணக்கு போடா கிறுக்கு. ஏன்னா கடையில 2 பேர் இருக்கீங்க, ஆனா வியாபாரம் மட்டும் டல்லா இருக்கு. ஏதோ இழிச்சுக்கோ பச்சுக்கோன்னு இருக்கு. அதுக்கெல்லாம் பல காரணங்கள் இருக்கு மாமா. முதல்ல ராஜாவுக்கு மனசு சரியில்லை. அவன் திவ்யாவை விவாகரத்து பண்றதுக்கு கோர்ட்டுப்படி ஏறினதுல இருந்து அரிசி கடையை அவன் மறந்துட்டான். அதனால வியாபாரத்தை சரியா கவனிக்க முடியல. என்ன அப்புறம் இன்னொரு பக்கம் அந்த தாத்தா சுந்தரலிங்கம் கம்பெனியில மாப்பிள்ள எம்டியா பொறுப்பேத்துக்கிட்டதுல இருந்து அந்த கம்பெனிக்கு வந்துகிட்டு போயிட்டு இருக்கானா. அதனால அவன் கவனம் அரிசி கடை பக்கம் வர்றது குறைஞ்சு போச்சு. அப்புறம் நீ எதுக்குள்ள இருக்க? அவனுக்கு தான் மனசு சரியில்லை, உனக்கு சரியா இருக்குல்ல, நீ வியாபாரத்தை கவனிக்க வேண்டியதானே. இத பாருங்க, ஒண்ணு பொறுப்பை அவங்கிட்ட ஒப்படைங்க, இல்ல பொறுப்பை என்கிட்ட விடுங்க. ஒரு குதிரைக்கு 2 பேர் கொள்ளு போட்டா அந்த குதிரை இளைக்கத்தான் செய்யும். ஒரே சமையல 2 பேர் சேர்ந்து செஞ்சா அந்த சமையல் கசக்கத்தான் செய்யும், வாயிலேயே வைக்க முடியாது. அதே மாதிரி ஒரு அரிசி மண்டிய 2 பேர் கவனிச்சுக்கிட்டா வியாபாரம் கஞ்சி ஆயிடும், புரிஞ்சுக்குங்க. ஏண்டா வெளுதான் விட்டு பார்த்தறேன் கொஞ்ச நாள். 50 கிலோ மூட்டை கொடுத்தா 45 கிலோ தான் இருக்குன்னு சொன்னேன். கேட்டா ஓட்ட சாக்குன்னு சொல்ற. ஓட்ட சாக்குன்னு சொல்லல, சாக்கு ஓட்ட. வாய் மூட, இது மட்டும் கரெக்டா சொல்லு. வியாபாரத்தை கோட்டை விட்டு. இது சரியில்லடா. இனிமே நான் வந்து கலால உட்கார்ந்து வந்தா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க தராசுல வந்து உட்கார்ந்தாலும் கடை இந்த லட்சணத்துல தான் இருக்கும். என்ன மாப்ள? அப்பா ஏன்பா ராசா, உனக்கு மனசு சரியில்லைன்னா கொஞ்ச நாள் நம்ம ஊர் பக்கம் போயிட்டு வாயேப்பா. பரவாயில்லப்பா, கோர்ட்டு கேஸ்னு அலைய வேண்டியிருந்துச்சு. பத்தாவதுக்கு கம்பெனி வேலை வேற ஜாஸ்தியாக இருக்கு. எம்டி பொறுப்பில் வேற இருக்கானா, இதெல்லாம் விட்டு எப்படிப்பா போக முடியும்? பரவாயில்லப்பா, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். என்ன எதுக்கு? ஏதாவது வேலை சொல்றதுக்கா? அதெல்லாம் வர முடியாது. போ. பாயசம் பாயசம். பால் பாயசமா? எங்க எங்க பாயசம் எங்க? பாயசம் பாயசம். எங்க வீட்டுல எங்க போயிட்டான்? அப்படி சொன்னாதானே நீ ஓடி வர. உன்னை பத்தி எனக்கு தெரியாது. எதுக்கு என்ன போய் சொல்லி கூப்பிட்ட? இல்ல, எனக்காக நீ ஒரு காரியம் பண்ணணுமே. ஒன்னும் செய்ய முடியாது. போ. பாயாசம் கொடுக்கறேன்னு சொல்லி ஏமாத்தனல்ல. பாயசம் அப்புறம் அக்கா உனக்கு செஞ்சு தரேன். இந்த போட்டோவை கொஞ்சம் பாரு. என்னது இது? அக்கா கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்திருக்கேன். அக்கா தெய்வக்கா, நீ தெய்வக்கா. ஐயோ என்ன பிரமாதமா இருக்குக்கா. ஐயோ அக்கா, இது அப்படியே நடிகை மாதிரியே இருக்குக்கா. எத்தனை நாள் தான் வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்துட்டு ஒரு சந்தோஷமும் இல்லாம சன்னியாசியாவே இருக்கிறது. அந்தந்த வயசுல நடக்க வேண்டியது நடக்கலன்னா அப்புறம் மனுஷனா பிறந்து என்னப்பா பிரயோஜனம்? நீ ஏன்டா அழுகுற? அக்கா, எது வந்ததும் வேகாததுமா. என் வாழ்க்கையில ஒரு பொண்ணு வந்து அமைய போகுது. கடைசி வரைக்கும் என் வாழ்க்கையில பாரதியார் சொன்ன மாதிரி நல்லதோர் வீணை செஞ்சு அதை புழுதியில எரிச்சிட்ட கதையா ஆயிட போதோன்னு நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா அக்கா, எனக்கும் மனசு இருக்கு, வயசு இருக்கு, வாலிபம் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு 1க்கு 8 பொண்ணா, அதுவும் லட்டு லட்டா பார்த்து வச்சிருக்கேன் அக்கா. அக்கா, இந்த உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன்க்கா. நானே உன் உசுரை எடுத்துடுவேன். எதுக்குக்கா? இதுல இருக்கிற பொண்ணுங்க எல்லாத்துக்கும் உன் பொண்ணு வயசு இருக்கும். நாளைக்கே உன்னைய சித்தப்பா பெரியப்பான்னு கூப்பிட போகுதுங்க. இதெல்லாம் உனக்கா பொண்ணு பார்த்து வச்சிருக்கேன்? எனக்கு இல்லையா? எல்லாம் என் பிள்ளைக்கு பொண்ணை பார்த்து வச்சிருக்கேன். என்னடா சொக்கா, நீ அவனுக்கு மாமா தானே. இந்த உதவியில செஞ்சா ஒண்ணு தப்பு இல்ல. கிரேட் இன்சல்ட். எனக்குன்னு ஒரு அழகான பொண்ணு பொறாக்காமையா இருக்க போறா. போக்கா போடா போக்கா. கரெக்டா தான் இருக்கு. மாப்ள, இந்த போட்டோலாம் கொஞ்சம் பாரு. யார் மாமா இதெல்லாம்? பாரு பாரு சொல்றேன். இதுல இருக்கிற ஒரு பொண்ணு ஒரு அரிசி மண்டிக்கு ஓனர். அது யாருன்னு கரெக்டா சொல்லு பார்க்கலாம். என்னடா அரிசி மண்டிக்கு ஓனரா? யாருன்னு தெரியலையே. எந்த அரிசி மண்டிக்கு ஓனரு? ஆட, நம்ம அரிசி மண்டிக்கு தான் மாப்ள. என்ன மாமா உளறிட்டு இருக்க? நம்ம அரிசி மண்டிக்கு நான் தானே ஓனரு. ஆட, அது ஒண்ணு இல்ல மாப்ள. அக்கா உனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதனால இதுல இருக்கிற எதையாவது ஒரு பொண்ணை ஓகே பண்ணி அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டீனா அந்த பொண்ணு நம்ம அரிசி கடைக்கு ஓனர் தானே. எப்படி மாமா
என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க எல்லாரும் சேர்ந்து விளையாடிட்டு இருக்கீங்களா ஒண்ணு இல்ல ஐயா, ராசா, ராசா. அம்மா தான் இந்த போட்டோவெல்லாம் கொடுத்து விட்டேன்ப்பா. இதுல எந்த பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லு. அம்மா உனக்கு 2வது கல்யாணம் பண்ணி வச்சிட. ஏமா என் வதைய வாங்குறதுல வந்து போறன்னு தொலைச்சிருக்க நீ? ஏமா என்ன நிம்மதியா இருக்க மாட்டியா? இங்க பாரு, இன்னொரு தடவை இந்த மாதிரி போயிட்டு இருந்த அப்புறம் நடக்கிறதே வேற. உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? அறிவை விட பாசம் என் கண்ணை மறைக்குது ஐயா. எல்லா தாயும் பண்றது தானே நானும் செய்யறேன். என் புள்ள நீ மனசு நிறைய வேதனையை சுமந்துக்கிட்டு போற வார அதை பார்த்துக்கிட்டு என்னால சும்மா எப்படியா இருக்க முடியும்? இந்த பாரு, இதுல ஒரு நல்ல பொண்ணா பார்த்து முடிவு பண்ணு. அம்மா உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அம்மா, கோர்ட்ல டைவர்ஸ் கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் டைவர்ஸ்லாம் ஆகல. ஐயா, கோர்ட்ல கேஸ் நடந்து முடிக்கிறதுக்கு இன்னும் 6 மாசம் ஆகும்ல. அதுக்குள்ள நாம ஒரு நல்ல பொண்ணா பார்த்து முடிவு பண்ணி கரெக்டா கேஸ் முடிஞ்சோன்னா கல்யாணத்தை வச்சுக்கலாம். நான் அந்த திவ்யா கிட்ட நல்ல சபதம் போட்டுட்டு வந்திருக்கேன். அவ கோர்ட்ல கழுத்துல இருக்கிற தாலியை கலட்டுறப்ப நீ இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலியை ஏத்துற. இது ஒரு தாயோட சபதம்னு நினைச்சுக்க. இங்க பாரு, இப்படியே பேசிட்டு இருந்த அப்புறம் அம்மா கூட பார்க்க மாட்டேன். அப்படியே அப்பிடுவேன். இது வாழ்க்கையே இல்ல விளையாட்டா? என்ன தப்பு, என்ன தப்புங்கிற? நாமளும் அவளை வேண்டான்னோ, அவதான் உன்னை வேண்டாம் வேண்டான்னு சொல்லிட்டு அலையறா. அன்னைக்கு கோர்ட்ல ஜட்ஜ் அம்மா சொன்னாவல்ல, ஏம்மா ஒரு 6 மாசம் 1 வருஷம் போட்டுன்னு. அதுக்கு எப்படி சாங்கு சாங்குன்னு குதிச்சா. இப்பவே எங்களை பிரிச்சு விட்டுருங்க, நான் தாலியை கலட்டிட்டு போறேன்னுட்டு. அப்புறம் என்னத்துக்குடா நாம அவளுக்கு இறக்கம் பார்க்க வேண்டிய இடக்குன்னு. அப்பா, என்னப்பா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? ஒழுங்கு மரியாதையா உங்க பொண்டாட்டி வாய் அடக்க சொல்லுங்க. இல்ல அப்புறம் நான் ஏதாச்சும் பேசிடுவேன். அவ சொல்ற விதம் வேணா தப்பா இருக்கலாம், ஆனா அவ செய்யறது என்னவோ சரியும் தான்ப்பா எனக்கும் படுது. அப்பா நீங்களுமா? ஆமாப்பா, நான் தான் இப்படி பேசுறேன். இந்த விஷயத்துல நான் உங்க அம்மாவுக்கு தான்ப்பா சப்போர்ட் பண்ணுவேன். ஊரறிய உலகறிய உரிமையோடு இந்த வீட்டுக்குள்ள வர வேண்டியவனா? அதுதான் என்னோட விதி. ஆனா அர்த்த ராத்திரியில யாருக்கும் தெரியாம அனாதையா வந்திருக்கேனே, என் விதிய மாத்துனது யார்? யாரா இருந்தாலும் விட மாட்டேன். இந்த விஷயத்துல நான் உங்க அம்மாவுக்கு தான்ப்பா சப்போர்ட் பண்ணுவேன். நீ 2வது கல்யாணம் பண்ணிக்கிறதா சரின்னு எனக்கும் தோணுதுப்பா. அப்பா? ஆமாப்பா, உனக்கும் திவ்யாவுக்கும் கல்யாணமாயி 1 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா நீயும் திவ்யாவும் எந்த உறவும் இல்லாம உங்க தாம்பத்திய வாழ்க்கையில எந்த சந்தோஷமும் இல்லாம இருக்கீங்கன்னு தெரிஞ்சப்போ எங்க மனசு ரொம்ப வேதனைப்பட்டுச்சுப்பா. எங்க கண்ணுல ரத்த கண்ணீர் தான்ப்பா வந்தது. ராஜா, நீங்க 2 பேரும் பெட்ரூம்குள்ள இருந்தப்போ உங்க சந்தோஷத்தை நாங்க எங்க கெடுத்துருவோமோன்னு சொல்லிட்டு நாங்க 2 பேரும் மொட்டை மாடியில போய் தூங்குவோம்ப்பா. ஆனா கொசுத்தோல தாங்க முடியாம தூக்கமே இல்லாம விடி விடி முழிச்சுக்கிட்டு நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம்னு உனக்கு தெரியுமா? ஆனா அந்த கஷ்டம் எல்லாம் எங்களுக்கு பெருசா படலப்பா. ஏன்னா கீழே நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கீங்கிற நினைப்புதான் எங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியல. ஆனா அது பொய்யும் தெரிஞ்சப்போ எங்க மனசு உடைஞ்சு போச்சுப்பா. எங்க மனசுல நிம்மதியே இல்லப்பா. ஏன்னா பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கணுங்கிறது தான் பெத்தவங்களோட ஆசை. அது பெத்தவங்களோட கடமைப்பா. அதனால எங்க கடமை எங்களை செய்ய விடுப்பா ப்ளீஸ். இல்லப்பா, அப்படிலாம் என்னால இன்னொரு பொண்ணை என் வாழ்க்கையில் நினைச்சு கூட பார்க்க முடியல. அன்னைக்கும் இன்னைக்கும் என்னைக்கும் நான் திவ்யாவோட நினைப்போட தான் இருப்பேன். அவ வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டா பரவாயில்ல, ஆனா நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். மாப்பிள்ள, நீ இவ்வளவு காதலா இருந்து என்னடா பிரயோஜனம்? அத அவ கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கலையே. உன்னோட மதிப்பு அவளுக்கு தெரியவே இல்லையே. பரவாயில்ல மாமா, எத்தனையோ பூ பூக்குது. எல்லாம் பூவும் வா தெய்வத்தோட சன்னதியில் போய் சேருது. சிலது செடியிலே வாடி போறது இல்ல. அதுக்காக அந்த பூவோட வாசனை என்ன அப்படியே குறைஞ்சு போயிருமா என்ன? உண்மையான காதல் அப்படித்தான் மாமா, எந்த லாபத்தையும் எதிர்பார்த்து வரதில்ல. உண்மையான அன்பை தனக்கு பிடிச்சவங்க கிட்ட செலுத்திட்டு அது சைலண்டா செத்து போயிருது. என் காதலும் உண்மையான காதல் தான். அது சைலண்டா சாகணும்னு விதி இருந்தா அப்படியே செத்து போகட்டும். ஆனா வாழ்ற வரைக்கும்
அந்த காதலுக்கு எந்த கலங்கமும் வந்துடக்கூடாது. ராஜா, நான் சொல்றது கேளுப்பா. நீ உன் முடிவை மறுபரிசீலனை பண்ணுப்பா. என்ன வம்ச விருத்தின்னு ஒண்ணு இருக்குப்பா. எங்களுக்கு உன்னை விட்டா வேற யாரா இருக்காங்க? உன்னோடையும் என்னோடையும் நம்ம சந்ததி முடிஞ்சு போயிடக்கூடாதுப்பா. அதுக்கு தான் சொல்றேன், நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கப்பா. எத்தனையோ அனாதை குழந்தைங்க இருக்காங்க. அதுல யாராச்சும் ஒருத்தனை தத்தெடுத்து வளர்க்கறதுக்கு யோசிப்போம். இந்த வீட்டுல இருந்தாலே நிம்மதியே இருக்காது. நான் எங்கேயாச்சும் போய் தொலைறேன். ராஜா, ராஜா, என்னடி இப்படி சொல்லிட்டு போறான்? அவன் கிடக்குறான். இந்த சந்ததியை நான் இதோட முடிய விட மாட்டேன். நிச்சயமா அவன் மனசை மாத்தி அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைப்ப. கட்டாயம் இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு வரும். என்னடா இது? கவலைப்படாதீங்க மாமா, எல்லாம் போக போக சரியாயிடும். மல்லி மல்லி மல்லி, அம்மா பூ வாங்கலையா? பூவு மல்லி மல்லி மல்லி, முளம் 10 ரூபா. மல்லி மல்லி மல்லி. பூக்காரம்மா இங்க வாங்களே. அந்த வரமா. பூக்காரமா இங்க வாங்க. இருக்கிறதே 5 முழம் தான். 2 பேரு கூப்பிடுறீங்க. நான் யாருக்குன்னு கொடுக்கறது? நான் தானம்மா முதல்ல கூப்பிட்டேன். இங்க வா. இந்த பாரு, 5 முழமும் நானே வாங்கிக்கிறேன். இங்க வா. தேவானே, எதுக்கு அனாவசியமா வம்பு பண்ற? நான் தானே பூக்காரிய முதல்ல கூப்பிட்டேன். எனக்கு நாளைக்கு சாமிக்கு போட பூ வேணும். இத பாரு, நாளைக்கு தானே, அதுவும் சாமிக்கு போடுறதுக்கு தானே. எங்க வீட்டு பொண்ணுங்களுக்கு இப்ப வச்சுக்கிறதுக்கு வேணும். அதான் புருஷனை டைவர்ஸ் பண்ண கோர்ட் படி ஏறிட்டால, இனிமே யார மயக்க பூ வைக்க போறா? அனாவசியமா பேசினா நான் இழுத்து வச்சு அறுத்துருவேன். யாருக்கிட்ட என்ன பேச்சு பேசுற? என் வீட்டு பிரச்சனை உனக்கு எதுக்குடி? மா, யார்கிட்ட என்ன பேசிட்டு இருக்க? பாருடி, ஏத்த வீட்டுக்காரி என்ன பேச்சு பேசுறான்னு. வாய் கொழுப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு. உண்மைய சொன்னா கோவம் வருதா? ஏங்க, என்ன சொன்னீங்க எங்க அம்மாவை? எனக்கு என்ன பயம்? உங்க அம்மாவை ஒண்ணும் சொல்லல, ஒன்னதான் சொன்னேன். புருஷன் கூட ஒழுங்கா வாழ வக்கு இல்ல, உனக்கு எதுக்கு பூவு? அம்மா, என்னமா பேசிட்டு இருக்கீங்க? எங்க வீட்டு விஷயத்துல நீங்க எதுக்கு தலையிடுறீங்க? மரியாதை கிட்ட பாத்துக்கோங்க. வாடி புது மருமவளே, நீ என்ன புது தொடப்பமா? இந்த பெருக்கு பெருக்குற? எத்தனை நாளைக்கு தான் நீயும் பெருக்குற நானும் பாக்குறேன். மரியாதையா பேசுங்கம்மா, இல்லனா அவ்வளவுதான். ரேகா, நீ சும்மா இருமா. அவகிட்ட போய் வாய் கொடுத்துக்கிட்டு. இருங்க அத்தை, அவங்க என்ன தேவையில்லாம பேசிட்டே இருக்காங்க. உங்க மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். குடு குடு. என் வீட்டுக்காரர் ஸ்டேஷன்ல ரைட்டர் தான். உன் கம்ப்ளைண்ட் எழுதுறாரா ஏன் கம்ப்ளைண்ட் எழுதுறாரான்னு பாக்கலாம். அனி, நீங்க பேசாம உள்ள போங்க அனி. இவங்க வாயை திறந்தாலே சாக்கடை மாதிரி நாறுது. ஆமா ஆமா, உன் வீட்டு விஷயம் தான் ஊரே நாறுது. என்ன பெருசா சொல்ல வந்துட்டீங்க, போங்கடி. திவ்யா, பார்த்தேல்ல ஊர் உலகம் எப்படி பேசுதுன்னு பார்த்தேல்ல. இது உனக்கே நல்லா இருக்காமா? மா, ஊர் உலகத்தை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. இது ஆரம்பம் தான். இன்னும் வாழ்க்கையில வாழ வேண்டியது எவ்வளவோ இருக்கு. ஒரு ஆம்பளை துணை இல்லாம எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அம்மா, உலகமே மாறி போச்சுமா. இப்பெல்லாம் எந்த ஆம்பளை துணையும் இல்லாம பொம்பளைங்களால சாதிக்க முடியும். திவ்யா, அம்மா சொன்னா கேளுமா. பக்கத்து வீட்டுக்காரி இவ ஒருத்தியோட வாயே நம்மளால அடைக்க முடியல. நாளைக்கு ஊர் வாயு உலகத்து வாயை எப்படி அடைக்க முடியும்? எத்தனை நாள் ஓடி ஒளிய போறோம்? இப்ப என்ன பண்ணணுங்கிற? இத பாரு திவ்யா, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போனாதான் வாழ்க்கை. அப்படி விட்டு கொடுத்து போனா ஒண்ணும் கெட்டு போக மாட்டோம். இத பாரு, தப்பு செஞ்சது ராஜாவோட அம்மா சுந்தரியும் வாழ வந்தானு தானே. இதுல ராஜாவுக்கு எந்த சம்பந்தமும் இல்லையே. உனக்கு அவனை பத்தி தெரியாதுமா. அவன் ஒரு விஷம். திவ்யா, விஷம் சில சமயம் மருந்தாவும் உபயோகப்படுமா. அவன் தப்பே செஞ்சிருந்தாலும் உன் மேல வச்சிருக்கிற அன்பால தானே செஞ்சேன்னு சொல்றான். சும்மா வியோகியம் எல்லாம் சொல்லாதமா. கோர்ட் படி ஏறியாச்சு, டைவர்ஸ்க்கும் அப்ளை பண்ணியாச்சு. ஊரறிய
உலகறிய உரிமையோட இந்த வீட்டுக்குள்ள வர வேண்டியவனா? அதுதான் என்னோட விதி. ஆனா அர்த்த ராத்திரியில யாருக்கும் தெரியாம அனாதையா வந்திருக்கேனே, இவ்விதிய மாத்துனது யார்? யாரா இருந்தாலும் விட மாட்டேன். சும்மா வியாகியம் எல்லாம் சொல்லாதம்மா. கோர்ட்டு படி ஏறியாச்சு, டைவர்ஸ்க்கும் அப்ளை பண்ணியாச்சு. என்ன ரேகா பாத்துக்கிட்டே இருக்க, நீயாவது அவளுக்கு புத்திமதி சொல்லல. எதுக்கு தேவையில்லாத வம்பு எனக்கு? அன்னைக்கு திவ்யா என்கிட்ட சொல்லிட்டா, இது ஏன் பிரச்சனை, நீங்க தேவையில்லாம தலையிடாதீங்கன்னு சொல்லிட்டா. இப்ப போய் நான் ராஜா நல்லவர்னு சொன்னா ஒத்துக்குவா போறா இவ? ஒத்துக்க மாட்டேன். அவர் கூட 10 மாசம் குடும்பம் நடத்தினவ நானு. என்னை விட அந்த ஆளை பத்தி யாருக்கு நல்லா தெரியும்? சரி, நான் உன்னை கேக்குறேன், அவனோட பிறந்த தேதி என்னமா? என்ன தெரியலையா? நீ குடும்பம் நடத்தின லட்சணம். 10 மாசம் குடும்பம் நடத்தி இருக்க, ஆனா அவனோட பிறந்த நாள் எதுன்னு தெரியல உனக்கு. அவனை பத்தி என்ன, வேற யார பத்தியுமே உனக்கு நல்லா தெரியாதே. உனக்கு அந்த அக்கறையோ கவலையோ இல்லையே. என் வலி உனக்கு தெரியுமா? உன்னை நினைச்சு எனக்கு பயமா இருக்குடி. யாரோ ஒரு பூக்காரி, எழுத்த வீட்டுக்காரி, ஒரு 2 முழம் பூவுக்காக உன்னை மதிக்க மாட்டேங்கிறாங்க. புருஷன் போனதுக்கு அப்புறம், டைவர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த உலகத்துல உனக்கு என்னமா மதிப்பு இருக்கும்? அம்மா, ஆம்பளைதான் வாழ்க்கையா? அதை தாண்டி சாதிக்க உலகத்துல எவ்வளவோ இருக்கு. ஒரு குழந்தை பெத்துக்கிறத தவிர வேற என்னடி சாதனை ஒரு பொம்பளைக்கு வேணும்? ஏமா இப்படி என்ன டார்ச்சர் பண்ற? நான் செத்து போய் இந்த வீடு காலியா இருக்கும் போதுதான் இந்த அம்மாவோட அருமை உனக்கு புரியும்டி. தாலி இல்லாம கழுத்து காலியா இருக்கும் போதுதான் புருஷனோட அருமை தெரியும். வீடா இது? எப்ப பாரு கல்யாணம் கல்யாணம் கல்யாணம். கல்யாணம் ஆனா புருஷன் புருஷன் புருஷன். 10 மாசத்துக்கு அப்புறம் குழந்தை குழந்தை குழந்தை. கொஞ்ச நேரம் இந்த வீட்டுல நிம்மதியா இருக்க விடுறீங்களா? நீ எங்கேயாவது போய் தொலைற. பாத்தியாமா எப்படி பேசிட்டு போறா? பாத்தியா? விடுங்க அத்தை, அவளே நொந்து போயிருக்கா. திரும்ப திரும்ப இதையே பேசினா அவ டென்ஷன் ஆகதான் செய்வா. அவளோட நல்லதுக்கு தானமா நான் சொல்றேன். அது அவளுக்கு பிடிக்க மாட்டேங்குது அத்தை, புரிஞ்சுக்கவும் மாட்டேங்கிறா. ராஜா நம்ம மேல அவ்வளவு வெறுப்பா இருக்கா அவ. வெறுப்புங்கிறது நாம விஷம் குடிச்சு அடுத்தவங்க சாகணும்னு நினைக்கிறதா. கடைசியில நாம தான் செத்து போவோம். இதை எப்ப அவ புரிஞ்சுக்க போறான்னு தெரியலையே. விடுங்க அத்தை, அவ புரிஞ்சுக்குவா. இல்ல நாம பேசி பக்குவமா அவளுக்கு புரிய வைக்கலாம். நீங்க கவலைப்படாதீங்க அத்தை. உட்காந்துருக்கான அவன். டேய் மாப்ள, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? நீ இங்க வந்து உட்காந்துட்டு இருக்க? என்னமாமா, எங்க அம்மா என்ன உன்னை ஏவி விட்டாங்களா? என்னது ஏவி விட்டாங்களா? ஏண்டா எங்க அக்கா என்ன சூனியக்காரியா இல்ல நான் தான் குட்டி சாத்தானா? ஏண்டா மாப்ள என்ன இப்படி இன்சல்ட் பண்ற? மாமா, கொஞ்ச நேரம் என்ன டிஸ்டர்ப் பண்ணாம தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. ஏதோ பொண்ணுங்கள போட்டோலாம் காமிச்சு என்ன மறுபடியும் கிளம்பி நீங்க சொல்றீங்களா? நானே நொந்து போயிருக்கேன், கடுப்பேத்தாம மரியாதை போயிடு. சரி சரி கூல், நீ கொஞ்சம் ரிலாக்ஸா உட்காந்துரு. நான் அப்படியே சாமி கும்பிட்டுட்டு கோயில் அப்படியே ஒரு ரவுண்டு சுத்திட்டு வரேன். புண்ணியமாவது கிடைக்கும்.
அடாடா, திவ்யாவே தான். மாப்பிள்ள அங்க உட்காந்துக்கிட்டு இருக்கான், இவன் இங்க உட்காந்துக்கிட்டு இருக்கா. திவ்யா இங்க சோகமா உட்காந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு, மாப்பிள்ள அங்க சோகமா உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். ஆக 2 பேருமே சோகமா தான் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப 2 பேருக்குமே மனசு சரியில்லை. இவங்க 2 பேரையும் ஒன்னா நம்ம சேர்த்து வச்சா என்ன? சேர்த்து வச்சிருவோம். திவ்யா, என்னம்மா இங்க வந்து தனியா உட்கார்ந்துட்டு இருக்க? நிம்மதியை தேடி வந்தேன். கிடைச்சதா? உங்களை மாதிரி ஆளுங்க இருக்கிற வரைக்கும் நிம்மதி கிடைக்குமா? எல்லாரும் சேர்ந்துதான் என் நிம்மதியை தொலைச்சிட்டீங்களே. திவ்யா, நிம்மதிங்கிறது நம்ம நேசிக்கிறவங்க மேல வச்சிருக்கிற அன்புலையும் நம்பிக்கையிலையும் தாமா இருக்கு. ஓ நிம்மதி ஓ மனசுல தாமா இருக்கு. அதை விட்டுட்டு எங்கெங்கயோ தேடுறியம்மா. உனக்கு ஒரு கதை தெரியுமாமா? கடவுள்கிட்ட மனுஷன் அது வேணும் இது வேணும்னு எப்பயுமே எதையாவது ஒன்ன கேட்டுக்கிட்டே இருப்பானா. வரத்தை கொடுத்து கொடுத்து அழுத்து போன கடவுள் இவனுக்கு தொல்லை தாங்க முடியல, மனுஷன் தேடாத இடமா பார்த்து ஒளிஞ்சுக்கிட்டா தான் நிம்மதியா இருக்க முடியும்னு ஒரு முடிவு பண்ணி கடைசியில மனுஷனோட இதயத்துல வந்து உக்காந்துக்கிட்டானா. அங்கதான் மனுஷன் கடவுளை தேடுறதே இல்லையா. நிம்மதியும் அப்படித்தாமா. நீங்க சீக்கிரமா கிளம்பி மெட்ராஸ் யூனிவர்சிட்டி போங்க. எதுக்குமா? உங்களுக்கு பட்டம் கொடுக்க எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. என்னம்மா திவ்யா, நான் எவ்வளவு சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்கியாமா? நீ இன்னும் ராஜாவை சரியா புரிஞ்சுக்கலாமா? உங்க கல்யாணத்துல நடந்த எல்லா குழப்பத்துக்கும் நானும் எங்க அக்காவும் மட்டும்தான் காரணம். மாப்பிள்ளைக்கும் இதுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்ல. ஆனா அதை நாங்க எத்தனையோ தடவை எடுத்து சொல்லிட்டோம். ஆனா அதை புரிஞ்சுக்கிற மாதிரியே இல்லையாமா நீ. இத பாருங்க, சும்மா மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்காதீங்க, அப்புறம் நான் கடுப்பாயிடுவேன். அம்மா, அவன் உன்னை ரொம்ப நேசிக்கிறாமா. இப்ப கூட பாரு, வீட்டுல அவங்க அம்மா கூட ஒரு பெரிய சண்டை. அவங்க அம்மா சில பொண்ணுங்களோட போட்டோவை அவங்ககிட்ட காட்டி, இதுல யாரையாவது பிடிச்சிருக்கான்னு சொல்லு, அந்த பொண்ணை நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னாங்க. உடனே மாப்பிள்ள, வாழ்ந்தாலும் செத்தாலும் அது திவ்யா கூட மட்டும்தான், இன்னொரு பொண்ணு என் வாழ்க்கையில கிடையவே கிடையாதுன்னு சொல்லிட்டாமா. பரவாயில்ல, அவரை பண்ணிக்க சொல்லுங்க. ஏதாவது மண்டபத்துல கல்யாணம் நடக்கும், அந்த மாப்பிள்ளைய கடத்திடுங்க. அவருக்கு பதிலா இவரை போய் உட்கார சொல்லுங்க. வழக்கமா அப்படிதானே கல்யாணம் நடக்குது.